மத்தேயு 25 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் தந்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி தந்தீங்க. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. எப்போ ஆண்டவரே இதெல்லாம் நடந்துன்னு கேட்குற நேரத்தில், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பார்வோனின் குமாரத்தி ஒரு இரக்கமுள்ளவளாக காணப்பட்டார். நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்தில் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவரிடத்தில் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் கணவனை மதிப்பதே கிடையாது. கேட்டால் சொல்லுவாங்க, அவர் குடிக்காரர். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீ அவரை நேசிக்க வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதை தான் நான் ஒவ்வொருவரும் நம்முடைய கல்யாணத்தில் தேவனுக்கு சமூகத்தில் நின்று உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறோம். இதை நம்ம அநேக நேரத்தில் மறந்து போய் விட்டவர்களாக காணப்படுகிறோம்.